அமெரிக்கா வந்ததுலேருந்து அமெரிக்கா எப்படி இருக்குலாம் கேட்குறாங்க. அப்படியே நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்கு. ஏன்னா இங்கே நம்ம ஊர் ஆளுங்க பூரா சேர்ந்து நம்ம ஊராவே மாற்றிருக்கிறாங்க. பாருங்க, ஒரு நல்ல மதுரைக்காரரு இவர் மாதிரியான ஆட்கள் இருந்தா அமெரிக்காவில் என்ன செய்யலாம், புரோட்டா கூட போடலாம். புரோட்டாக்கு தேவையான மைதா மாவு, செக்கில் ஆட்டின எண்ணெய் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இப்போ மாஸ்டர் சொல்லி கொடுத்த முறைப்படி நம்ம வந்து இந்த புரோட்டா போட போறோம். மதுரையிலிருந்து ராமநாதபுரத்துல நம்ம சதக் தானே, சதக் காலேஜ்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இங்க அமெரிக்கால ஒரு புரோட்டா மாஸ்டரா வாழ்ந்துருக்காரு. எல்லாம் ஒரு பேஷன் தான். மாஸ்டர் சொல்லி கொடுத்த முறைப்படி நல்லா ஒரு 3/4 மணி நேரம் எண்ணெயில ஊற வச்ச மைதா மாவுல எடுத்து அப்படியே 4 விரல் இதான் ரொம்ப முக்கியம். பாகுபலியில வர ஸ்டெப்பா 4 விரல், 4 விரல் வந்து மேல, அப்புறம் 4 விரல் கீழே. இதை எடுத்துக்கிட்டு 1, 2வது தூக்கணும், 3வது இந்த பிடி பீரியட்லாம் ஹிப் எக்ஸசைஸ் பண்ணிருக்கீங்கல்ல, அது மாதிரி இப்படி பண்ணினா புரோட்டா வந்துடும் அப்படின்னாரு. அதே போல நம்ம ஊர் புரோட்டா மாசம் போடும்போது ஒன்றும் தெரியல, இப்பதான் அதோட அருமை புரியுது. இப்படி மாவு பிய்யாத அளவுக்கு உங்களால வீச முடிஞ்ச அளவுக்கு வீசிட்டு அப்புறமாட்டி அப்படி எடுத்து அப்படி சுத்தி வச்சிட்டீங்கன்னா இதுதான் மதுரை புரோட்டா. இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம சுருட்டினதை விட்டுட்டு உண்மையிலே மாஸ்டர் உருட்டினதை சுட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா இருக்கும். அமெரிக்காவில் அமைக்கப்பட்ட அந்த மதுரை புரோட்டா கடைசியா வரட்டா அப்படின்னு கேட்டு வாய்க்குள்ள போகுது.